இப்போ மனோகரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். யுவராஜ் அவள் ரொம்ப கேட்டுருந்தா, அவளுக்காக பண்ணுறேன். இப்போ அது இப்போ லீவ் நாளில் இருக்கனால இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அதை பண்ணி வச்சுட்டா குழந்தைல எப்போனாலும் எடுத்துப்பா அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா கல்யாணத்துக்கு முக்கியமான பண்டிகை நாளில் இதை பண்ணிவிட்டு அந்த கூடில் வச்சு நம்ம அது வைக்கிறது வரைக்கும் ஆற்றுல சாப்பிட்றதுக்கும் பண்ணுறது. நான் இப்போ முக்கால்வாசி பேர் என்ன தேங்காய் எண்ணெயில் பண்ணிவிடுவா. நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதில்ல. இந்தமாதிரி ப்ரிப்பரேஷன் எடுத்துப்பேன். எப்படின்னா 2 பச்சரிசி அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சிட்டு நல்லா நேரில் உணர்த்திடணும். அந்த அரிசி 2 டம்ளர். அது அப்புறம் வந்து இது வந்து 3/4 டம்ளருக்கு மேலே வந்து பைத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் அதோட ஃபுல்லாக ஆகிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டால் 1 டம்ளர் ஆகிடும். இப்போ ஸோ 2க்கு 1, 2 டம்ளர் பச்சரிசி, 3/4க்கு மேலே இது பைத்தம்பருப்பு, இது வந்து கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு மிஷினில் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். மாவு பாருங்கள், இதான் மாவு. மிஷின் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாவு வந்து அரைச்சி வச்சுட்டு ஒரு 3-4 மாதம் வச்சுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. ஸோ அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வந்து பண்ண போகிறேன். அதை வந்து சலிச்சுக்கணும். ஏன்னா மாவு வந்து மிஷினில் அரைக்கும் போது ஏதாவது தூசி கீசி பட்டிருந்தா கூட வெடிச்சிடும். ஸோ அதனால் நல்ல மாவு, நல்ல ஐஸாக அரைச்சா, எந்த மாவாக இருந்தாலும் ஆற்றுல அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கூட அரைச்சாலும் சலிச்சுக்கணும். இப்போ சலிச்சுக்கிறேன். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். மொத்தமாக மாவு பிடிச்சிட்டு என்ன ஆகுனா செவந்து போயிடும். எப்பயுமே எந்த தேங்காய் ஆகட்டும், முருகாகட்டும், எந்த பட்சணமாகட்டும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அப்போ தான் செவக்காமல் நல்லா கலர் நல்லா வரும். ஸோ இப்போ இதுலேருந்து 1 கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிறோமோ அதில் 3/4க்கு கொஞ்சம் மேலே வந்து வெல்லம் பாகு வைக்கிறதுக்கு. ஸோ இந்த 1 டம்ளரில் இப்போ எடுத்துட்டு சலிச்சுக்கிறேன்ப்பா. இது வந்து ஸ்வீட் மனோகரம் பண்ணுறதுனால ரொம்ப உப்பு வேண்டாம், கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். அப்புறம் வெண்ணெய், அந்த கொஞ்சம் இதுவாகிறதுக்காக வெண்ணெய் இந்த 1 ஸ்பூன், 1 டம்ளருக்கு வந்து 1 ஸ்பூன் அளவில் போடணும். இந்த வெண்ணெய் உப்பு நல்லா கலந்துன்ட்டு ஜலம் வந்து தெளித்து மொத்தமாக ஃபுல்லாக விட்டுறாதீங்க. அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். கொஞ்சம் தெளிச்சுன்னு பிசையணும். இவங்க இப்படி நல்லா ரொம்ப கெட்டியாக வேணால் இதுமாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே அதில் நம்ம நார்மலாக புழியிற மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு சத்து அடங்கி எடுத்துடுறேன். ஒரு சேஞ்சுக்காக முள்ளு முறுக்கில் அது இந்த முள்ளு முறுக்கில் இதே மாவில் காரத்தில் கொண்டு பாருங்கள், அது அந்த அச்சிலி சும்மா புரிஞ்சு போடுறேன். இப்போ இது அப்படியே நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ இந்த ஆறட்டும். இப்போ வந்து பாகு வச்சுக்கலாம். இப்போ எந்த டம்ளரில் அரிசி மாவு எடுத்து கலந்துடணுமோ அதில் 3/4 டம்ளருக்கு மேலே வந்து இது வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டுட்டு ஜலம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் அது பாகு வந்து தக்காளி பாகு எடுத்துக்கணும். கொஞ்சம் முத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் தக்காளி பாகு எடுத்துன்னு பண்ணோம்னா நல்லா, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு இதாகாமல் இருக்கும். ஆகட்டும், பாகு வரட்டும், காமிக்கிறேன். இன்னும் வரட்டும், இன்னும் பாருங்கள், உருட்டு வரல, பாகு உருட்டு வரல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அந்த பாருங்க உருட்டை வருது, போதும். கொஞ்சம் ஆறுனாலே வரும். இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வர போதும். இது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை விட்டுரு. நல்லா இந்த சூட்டோடய அப்படியே நல்லா கலந்து விட்டுணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் நல்லா ஒட்டிக்குவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உருண்டை மாரி இது பிடிக்கணும் அப்படின்னா கையில் கொஞ்சோண்டு அரிசி மாவு வச்சுக்கணும். அரிசி மாவு வச்சுட்டு நம்ம வேணா அப்படி உருண்டை பிடிக்கலாம். அது பண்ணி காமிக்கிறேன். இது அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இது. ஒரு 1/2 ஹவரில் இந்த வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பைத்தம்பருப்பு போடுறதுனால உடம்புக்கும் நல்லது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கரெக்டாக இருப்பாங்க. 1க்கு 3/4 வச்சுக்கோங்க பாகு. சம்டைம்ஸ் வெல்லம் ரொம்ப நல்லா இருந்தால் ஜாஸ்தியாகிடும். அதனால தான் வந்து கொஞ்சம் வெல்லத்தில் போடக்கூடாது. பாகு வந்து இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ஆயிடுத்து. அவ்வளோதான். யூஸ்வலி நார்மலாக சாப்பிடும்போது ஆற்றுல உருட்டி வைக்கிறது இல்லை. அந்த கூடில் கல்யாண கூடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இதில் நெய் மோஸ்ட்லி தடவிட்டு இதை அப்படியே உள்ளே போட்டு வச்சோம்னா அப்படியே நல்லா இதாகிடும். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். இது வந்து காரம் கூட பண்ணலாம். இப்போ இந்த மனோகரம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாவுலேயே என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு ஜீரகம் உப்பு போட்டுன்ட்டு முள்ளு முறுக்கில் புரிஞ்சால் அது ரொம்ப அதுவும் நல்லாயிருக்கும்.